ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. அது என்ன ரீசன் தெரியல. அது நிறைய செக்யூரிட்டி ரீசனுக்காகவா இல்லை வேறு ஏதாவது ரீசனாக தெரில. ஸோ எனக்குமே அந்த அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆச்சு. ஸோ அதனால் என்னால் இது டிக்கெட் எதுவுமே புக் பண்ண முடியல. ஸோ புக்கிங் இஸ் நாட் அலோடு. இந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி புக்கிங் இஸ் நாட் அலோடு இந்த மாதிரி மெசேஜ் தான் எனக்கு வந்துட்டுருக்கு. நிறைய பேருக்குமே இப்படி வந்துட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக நான் என்னோடய அக்கௌண்ட்டை ரிக்கவர் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் உங்ககிட்ட ஒரே அக்கௌண்ட் தான் இருக்குது, இல்லை அது ரொம்ப மெயினான அக்கௌண்ட்டு, நிறைய பேரை லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், ஃபேமிலியெல்லாம் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு அந்த அக்கௌண்ட் தான் வேணும் அப்படின்னும்போது, அந்த அக்கௌண்ட்டை நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னும்போது நம்ம அந்த அக்கௌண்ட் எப்படி ரிக்கவர் பண்ணுறது, நான் எப்படி என்னோடய அக்கௌண்ட்டை ரிக்கவர் பண்ணேன், ஸோ நீங்களும் எப்படி உங்களோட அக்கௌண்ட்டை ரிக்கவர் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு உங்களோட ஐடி திரும்ப கிடைக்கும். ஸோ மறக்காமல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்னோடய அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன எரர் வருது அப்படின்றது ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐடி பாஸ்வேர்டெலாம் போட்டுட்டு இந்த மாதிரி லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புக்கிங் இஸ் நாட் அலோட், யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பின் சஸ்பெண்டட் அப்படின்னு வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ நான் எந்த ஸ்டேஷன்லேருந்துமே ஆக்சுவலாக நான் என்ன போட்டாலுமே என்னால் புக் பண்ண முடியாது. சும்மா சென்னை டு கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டுட்டு நான் என்ன இங்கே தட்கலோ இல்லை ஜென்ரலோ என்ன சர்ச் பண்ணாலுமே நாட் ஆத்தரைஸ்ட் ஃபார் திஸ் ஆக்ஷன் வருதுங்களா. என்னால் எந்த டேட்லேயுமே என்னால் புக்கு பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்ஷனே நமக்கு இந்த பேஜை தாண்டி நமக்கு எந்த ஆப்ஷனுமே வராது. ஸோ எப்படி நம்ம அக்கௌண்ட் ரிகவர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுளில் போய்ட்டு ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஓப்பன் பண்ணுங்கள், கம்போஸ் கொடுத்துக்குங்க. கம்போஸ் கொடுத்துட்டு மெயில் ஐடி இருக்குல்ல, மெயில் ஐடி care@irctc.co.in இதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயுமே தரேன். நான் இதில் என்னெல்லாம் பண்ணுறேனோ, என்னெல்லாம் மெசேஜ் அனுப்புகிறேனோ அந்த மெசேஜ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயுமே தரேன். ஸோ நீங்கள் அதை காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் மெயில் அனுப்பும்போது. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நான் சப்ஜெக்டில் போய் அக்கௌண்ட் சஸ்பெண்டட் அப்படின்னு நான் போட்டு விட்றேன். சஸ்பெண்டட் நீட் ஹெல்ப் அப்படின்னு சும்மா போட்டுருவோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் எல்லா மெசேஜுமே போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, மை ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் வாஸ் சஸ்பெண்டட் டுடே, கைண்ட்லி ரியாக்டிவ் த சேம் அஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னு போட்டுறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, உங்களோட யூசர் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் யூசர் ஐடினா நீங்கள் பேர் வச்சுருப்பீங்கல்ல. எக்ஸாம்பிளாக சரவணகுமார் அப்படி நீங்கள் லாகின் பண்ணுற யூசர் ஐடி இருக்குல்ல, சரவணகுமாரா இல்லை. ஸோ உங்களோட நேம் நீங்கள் யூசர் ஐடியில் என்ன வச்சுருங்க அதே மாதிரி போட்டுங்க. உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்குல்ல, உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் போட்டுங்க. அதே மாதிரி உங்களோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடி. ஸோ இதையுமே போட்டுட்டு நீங்கள் இதுக்கு உங்களோட ஆதார் கார்டோ இல்லை உங்களோட ப்ரூஃப் இருந்தால் கீழே அட்டாச் பண்ணி இந்த மாதிரி தேங்க்யூ அப்படின்னு அமைச்சு ரெக்கார்ட்ஸ் உங்கள் நேம் அப்படின்னு போட்டு சென்ட் கொடுத்துருங்க. ஸோ சென்ட் கொடுத்தனே மெசேஜ் சென்ட் ஆயிரும். ஸோ அவங்க சைடில் நமக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், கிரீட்டிங்ஸ் திஸ் மெசேஜ் ஹாஸ் பீன் ஆட்டோமேட்டிக்லி ஜென்ரேட்டர்னு இருக்குல்ல. இது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே அனுப்புகிற மெசேஜ். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த ரிப்ளையும் அனுப்பணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மெயில் அனுப்பிச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக வர ரிப்ளை. ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு மெயில் வரும். ஸோ அந்த மெயில் ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா, டியர் கஸ்டமர், வி வுட் லைக் டு இன்ஃபார்ம் யூ தட் யுவர் யூசர் ஐடி அது இன்ஆக்டிவாக இருக்குது, இந்த ரீசன்னு அப்படின்னு போட்டுருங்க. இனிமேல் உங்களால் யூஸ் பண்ண முடியாது, சாரி ஃபார் த கன்வென்ஸ் இது மாதிரி போட்டுட்டாங்க. ஸோ என்னடா அது நம்ம இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள்கிட்ட ஆல்டர்னேட் நம்பர் வேறு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு வேறு ஐடி க்ரியேட் பண்ணிக்கங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் நமக்கு இந்த மெயில் தான் வேணும், ஏன்னா இதுதானே நம்ம எல்லாமே மெயினாக வச்சுருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு இன்னொரு ரிப்ளை மெயில் ஒன்று போட போகிறோம். டியர் ஐஆர்சிடிசி டீம், ஐ ஹாவ் ஒன்லி ஒன் மொபைல் நம்பர். ஏன்னா அவங்க வேறு நம்பர் வச்சு லாகின் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட வேறு நம்பர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஐ ஹாவ் ஒன்லி ஒன் மொபைல் நம்பர், என்கிட்ட ஒரு நம்பர் தான் இருக்குது, எந்த வேறு ஆல்டர்னேட் நம்பரும் இல்லை, இந்த அக்கௌண்ட் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட போகிறோம். இதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணி இது மாதிரி போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி ஆட்டோ ஜென்ரேட்டட் மெசேஜ் வரும், அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு மெசேஜ் அனுப்புவாங்க, எங்களுக்கு சரி ஓகே அப்படின்னு உங்களோட ப்ரூஃப் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு அனுப்புங்க. அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தது அப்படின்னா நீங்கள் நம்மக்கிட்ட அனுப்பலாம் அப்படின்னு அவங்க மாதிரி சொல்லியிருக்காங்களா. நீங்கள் என்ன பண்ணால் இது எல்லா மெசேஜுமே ரிப்ளை பண்ணி கீழே போங்க. புதுசாக அனுப்பணும்னு அவசியம் இல்லை. இதில் நீங்கள் ரிப்ளை பண்ணி இது மாதிரி அனுப்புகிறீங்க. அடுத்து என்ன அனுப்புகிறீங்கன்னா, ஸோ ஐ ஹேவ் அட்டாச்டு மை ஆதார் கார்டு ஹியர் அப்படின்னு போட்டு யூசர் நேமு, ஆதார் கார்டுமே, அதாவது இப்போ ஒரு வேளை உங்களோட யூசர் நேம் நீங்கள் வேறு வச்சுருக்கீங்க,
அதாவது லாகின் ஐடி வேறு வச்சுருக்கீங்க, ஆனால் வந்து உங்களோட ஆதார் கார்டில் வேறு நேம் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதையும் நான் இதில் எனக்கும் அப்படி தான் இருந்தது, நான் அப்படி மென்ஷன் பண்ணி தான் போட்டிருக்கேன். என்னோடய யூசர் நேம் வேறு, ஆதார் கார்டு நேம் வேறு. பட் வந்து ஆதார் கார்டில் இருக்குது, அதாவது இப்போ நீங்கள் இருக்க ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணுங்கள், அதில் தான் வந்து மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ இந்த ஆதார் கார்டில் வந்து என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது. இந்த மொபைல் நம்பர் வச்சு தான் நான் லாகின் பண்ணியிருக்கேன். இந்த மொபைல் நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன், ரெஜிஸ்டர் மொபைல் நம்பராக கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லி இந்த ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். கீழே வந்து என்னோடய ஆதார் கார்டும் வந்து அவங்களுக்கு பிடிஎஃபாக அனுப்பி விட்ருக்கேன். ஸோ வந்து பார்ப்போம் இதுக்கு என்ன ரிப்ளை வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணால், சரி ஓகே நாங்கள் இதை வந்து அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் இந்த மெயிலை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு வந்து அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அப்புறமா விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்து எனக்கு இந்த மெயில் ஐடி வந்துருந்துச்சு. டியர் கஸ்டமர், வி வுட் லைக் டு இன்ஃபார்ம் யூ தட் யுவர் ரெக்வெஸ்ட் ஐடி ஹாஸ் பின் ஆக்டிவேட்டட். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து உங்களோட ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. வி சஜஸ்ட் யூ டு கம்ப்ளீட் யுவர் கரெக்ட் ப்ரொஃபைல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இது வந்து உங்களோட ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து உள்ளே போய் நம்மளோட ப்ரொஃபைல் இருக்கும் தெரியுங்களா, அதில் போய் நம்ம என்னென்ன கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு, நேமு, மெயில் ஐடி என்னென்னலாம் கொடுக்காமல் இருக்கோமோ, அதெல்லாம் ப்ரூஃப் சப்மிட் பண்ணாமல் இருக்குமோ எல்லாமே போய் நீங்கள் சும்மா சப்மிட் பண்ணி வச்சுருங்க ஒரு சேஃப்டிக்கு. ஸோ இவ்வளோ தான் வந்து இப்போ வந்து நம்மளோட அக்கௌண்ட் வந்து இதில் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு வருது. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ பார்ப்போம் நம்ம லாகின் ஆகுதா அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்களா என்னோடய ஐடி வந்து லாகின் ஆகிடுச்சு. இங்கே வந்து எந்த எரருமே காட்டல. இப்போ வந்து நான் புக் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டு பார்த்தா சும்மா ஜென்ரல் கொடுத்தோம் அப்படின்னாலுமே எனக்கு வருது. தட்கல் அப்படின்னு போட்டு நம்ம சர்ச் பண்ணாலுமே பார்த்தீங்களா அப்படின்னாலுமே வருது. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக கரெக்டாக தட்கல் டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து சர்வர் டவுனாக இருக்குது. ஸோ மற்றபடி இவ்வளோ தான், உங்களோட அக்கௌண்ட் வந்து நமக்கு வந்து இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களோட அக்கௌண்ட்டும் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்கள் அக்கௌண்ட்டும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் மறக்காமல் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் போட்டுருங்க. ஸோ அப்போ தான் அடுத்தவங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களும் அவங்க அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் பார்த்துட்டு வந்து கமெண்ட் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.